அதிமுகவிலே இணையும் திமுகவின் முக்கிய தலைவர் கதரும் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக முக்கியமானவராக கருதப்பட்டவர் தான் நமது திமுக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி தான் தற்சமயம் அதிமுகவிலே இணைய போகிறார் என்ற பேச்சுகள் தான் இணையதளங்களிலே மிக படுவைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும், அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்றெல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார். அவரின் மீது பல வழக்குகளும் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்குகளாகட்டும், அதே போல சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்காகட்டும், இந்த மாதிரி வழக்குகள் நமது அண்ணன் செந்தில் பாலாஜியின் மீது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அதிமுக அந்த வழக்குகளுக்கு புறம் உறுதுணையாக இருப்பதாகவும், அந்த வழக்குகளில் புறம் முடித்து வைப்பதாகவும் நமது செந்தில் பாலாஜியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசி இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என நமக்கு தெரியாது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேள்வியோ அல்லது அவரை பற்றி விமர்சனங்களோ, அவரை பற்றின வேறு ஏதேனும் செய்திகளை யாராவது சொன்னால் அதற்கு உடனடியாக பதில் கொடுப்பார். செய்தியாளர்களை சந்திப்பார், உடனடியாக பதிலையும் கொடுத்து விடுவார். அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுவார். ஆனால் அதிமுகவில் இணைய போகிறீர்களா என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் காத்து கொண்டிருப்பது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எஸ்பி வேலுமணியை இனிமேல் நம்ப முடியாது. ஏனென்றால் ஒரு முறை காலை வாரிவிட்டார், அடுத்த முறையும் கண்டிப்பாக வாருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்கள் இல்லை என்றால் கொங்கு மண்டலத்திலே நமது அதிமுகவுடைய செல்வாக்கு என்பது கண்டிப்பாக சரியக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்ல. அந்த சரிவை எதிர்கொள்வதற்கு, அந்த சரிவை சரி செய்வதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாராம். அதாவது அதிமுகவிலே மீண்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், உங்களுக்கு என்ன பதவிகளோ என்ன பொறுப்புகள் கொடுக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக அதிமுகவின் சார்பாக நாங்கள் கொடுப்போம். இதற்கு மேலும் நீங்கள் திமுகவிலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு தான் கேள்விக்குறியாக அமையும். திமுக என்பது எப்படிப்பட்ட கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் அவ்வளவு உழைத்துமே திமுகவில் உங்களுக்கு எந்த அளவிற்கு செல்வாக்கு என்பது இருக்கிறது என யோசனை பண்ணி பாருங்கள். வழக்குகள் இனிமேல் வரக்கூடிய வழக்குகள், இதற்கு முன்பாக இருந்த வழக்குகள் புறம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என திமுக ஒதுங்கி இருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செந்தில் பாலாஜியை எஸ்பி வேலுமணிக்கு மாற்றாக நமது செந்தில் பாலாஜியை அதிமுகவிற்குள்ளே இழுத்துவிட்டால் எஸ்பி வேலுமணியுடைய ஆட்டம் என்பது கொஞ்சம் குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் எஸ்பி வேலுமணியும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதிமுகவிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடை ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது சொல்றாங்க. இது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே இருந்தார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு போனார், இறுதியாக திமுகவிலே ஐக்கியமாகி இருக்கிறார். அடுத்ததாக அதிமுகவிற்குள்ளே அவர் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா? அவர் அதிமுகவில் இணைக்கலாமா வேண்டாமா? அதிமுகவிலே இணைத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை நீங்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.